அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிதிஷ் இறந்த விஷயத்தால் சந்திரிகா ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கியா ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து போய் சந்திரிகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை நீங்கள் எப்படி பார்த்து வளர்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களோட புருஷனே இந்த வேலையை பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காம நடந்த விஷயம். சரி, நீங்கள் விடுங்க, அதை நினச்சி மூளையில் முடங்கி உட்காராத. இனியா உங்கள் பொண்ணுன்னு நினச்சி நீங்கள் இனியாவோட இருங்க. இனியா எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்ணுவா. நிதிஷோட நடவடிக்கை சரியில்லை இன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் மறந்து இனியாவோட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து அவளை சந்தோஷமாக மனசார வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவும் வர சொல்லியிருக்காங்க. கல்யாண ஏற்பாடு ஒரு பக்கம் ரொம்ப தடபுடலாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சுதாகர் ஒரு பக்கம் ரொம்ப தலைமறைவாக இருக்கார், போலீஸ்க்கு அல்வா காட்டிட்டு. ஆனால் நம்ம போலீஸ் வந்து சும்மா விடுவாங்களா? எங்கே இருந்தாலும் சரி தேடி அலசி கொண்டு வந்து நம்ம சுதாகருக்கு ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனை கொடுக்குற நேரத்தில் நம்ம இனியாவுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் தேடி வந்திருக்கு நம்ம ஆகாஷ் தாங்க. அது எல்லாமே இப்போ கல்யாண ஏற்பாடு போயிட்டுருக்கு. கல்யாணமும் ரொம்ப சீரும் சிறப்புமா ரெண்டு குடும்பத்துக்கும் சம்மதத்தோடு இந்த கல்யாணம் ரொம்பவே வெற்றிகரமாக நடந்து முடியுது. இந்த கல்யாணத்தால் இனியா முகமே பழையபடி ரொம்ப சந்தோஷமாக பிரகாசமாக இருக்குது. இதை பார்த்த பாக்கியா, ஈஸ்வரி, எழில், செலின் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம லட்டு இப்படி இருந்து எவ்வளோ நாளாச்சு, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி இருந்துவேன், இப்போ தான் பழைய இனியாவை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி, பாக்கியா, ராதிகா 3 பேர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. ஈஸ்வரி பேசும்போது பாக்கியா கிட்ட, பாக்கியா நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். உன் பொண்ணோட இனிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சிருக்கு. இதனால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் எழிலும் அவனோட லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான், நம்ம செலினும் அவனோட லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான். ஆனால் நீ ஒரு பக்கம் தனியாக இருப்ப, என் பையன் கோபி ஒரு பக்கம் தனியாக இருப்பான். இது எல்லாம் நான் யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன் நீயும் கோபியும் சேர்ந்து வாழக்கூடாது? சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. நான் சொல்கிறத பற்றி கொஞ்சம் யோசி பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது அத்தை, நம்ம எவ்வளோ சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சஸ்பென்ஸாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.